ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வியாழக்கிழமை காலையில பிரியாணிக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சீரக சம்பா அரிசியில அன்னைக்கு காலைல எங்க வீட்டு டிஃபன் சீரக சம்பா இடியாப்பம் தேங்காய் பால் தாங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்துல விளைஞ்சது. ஸோ அதை வச்சு இன்னைக்கு இடியாப்பம் மாவு ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்தது, செம்ம சாஃப்டா டேஸ்டா இருந்தது. இது வரைக்கும் சீரக சம்பா மாவுல நீங்க இடியாப்பம் செஞ்சு பார்க்கலன்னா உடனே கொடுன்னு ஓடி போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஷாப்ல சீரக சம்பா இடியாப்பம் மாவுன்னு கேட்டு வாங்கி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்க. சூப்பரா இருந்துச்சு. மதிய லஞ்சுக்கு இன்னைக்குமே நெத்திலி மீன் குழம்பு. நேத்து தினமா மீன் குழம்பு வச்சு அப்படின்னு நினைப்பீங்க, இன்னைக்கு நெத்திலி மீன் வந்துச்சு, அதனால ரொம்ப பிடிக்கும். ஸோ நெத்திலி மீன் குழம்பு, மீன் வறுவல், எறா தொக்கு, அவிச்ச முட்டைன்னு அதுல கொஞ்சம் குழம்பு ஊற்றி அந்த முட்டையை ஊற வச்சு சாப்பிட்ற சுகம் இருக்கே, அப்பப்பா சொல்லவே தேவையில்ல. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மதிய சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாயந்தரம் போல மாடியில கொஞ்சம் மிளகாய் செலவெல்லாம் காய வச்சிருந்தேன். அதை எடுக்க போனப்ப பசங்களுக்கு கொஞ்சம் கீரை சூப் செய்யலாமே சொல்லிட்டு மரத்துல இருந்து கொஞ்சம் கீரை உருவி ஆஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த சூப் எப்படி செய்யறது நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.